கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த வருஷம் துவங்கி முதல் மாதத்தை முடித்து 2வது மாதத்துக்குள்ளாக பிப்ரவரி மாதத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். 2வது மாதத்திலே உங்களை காண செய்த கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பிப்ரவரி மாதத்திற்கென்று கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சபைக்கும் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நான் உங்களுக்காக சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரம் 18வது வேத வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய பின்பகுதியில் இருக்கக்கூடிய வார்த்தையை கர்த்தர் இந்த மாதத்திற்கென்று வாக்குத்தத்தமாக தந்திருக்கிறார். அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்கிற மாதம். எந்தெந்த காரியங்களிலே நீங்கள் எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கிறீர்களோ, விசுவாசத்தோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுடைய விசுவாசத்துக்கு ஏற்ப, உங்களுடைய ஜெபத்துக்கு ஏற்ப கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களிலே கர்த்தர் விருத்தியை கட்டளையிடுவார். அதே நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் விருத்தியை கர்த்தர் எனக்கு கட்டளையிட வேண்டும். அபிஷேகத்தில் பெருகணும், ஜெபத்தில் பெருகணும், விசுவாசத்தில் பெருகணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் பெருகணும், பரிசுத்தத்தில் பெருகணும் என்று சொல்லி கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, அவர் உங்களை விருத்தி அடைய செய்திடுவார். பூமிக்குரிய வாழ்க்கையிலேயும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்திடுவார். பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் ஆபிரகாமை பார்க்கும்போது, அவருடைய குமாரனாகிய ஈசாக்கை பார்க்கும்போது, யாக்கோபை பார்க்கும்போது, அவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையும் ஆரம்பம் அற்பமாக இருந்தது. ஆபிரகாமை பார்க்கும்போது, ஆபிரகாம் ஒருவனாயிருக்கிறான். கர்த்தர் அவனை அழைக்கிறார், அழைத்தவனை ஆசீர்வதிக்கிறார், திரளான கூட்டமாய் பெருக பண்ணுகிறார். ஈசாக்கை அப்படியாய் ஒன்றுமில்லாத நேரத்தில் ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணினதை பார்க்க முடிகிறது. யாக்கோபு வெறுங்கையும் கோலுமாய் தன்னுடைய மாமன் வீட்டுக்கு அவர் பயந்து ஓடுகிற அந்த சூழ்நிலையில யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்து இவர் 2 பரிவாரங்களை உடையவனானேன் என்று சொல்லக்கூடிய விதத்துல கர்த்தர் பெருக பண்ணினார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாய் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும், புதிய ஏற்பாட்டு நாட்களில புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனையும் அவர் விருத்தி அடைய செய்கிற தேவனாக இருக்கிறார். ஏன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவரை குறித்து பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 2வது அதிகாரம் 52வது வேதவசனத்துல, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷருடைய தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் விருத்தி அடைந்தார் என்கிறதை பார்க்கும்போது, அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாமும் இந்த பூமியில இருக்கிற நிலைமையிலேயே நாம் வாழ்வது கர்த்தருக்கு பிரியமல்ல. நாம் விருத்தி அடைந்து வாழ்வதுதான் கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருக்கு பிரியம். தேவ பிள்ளைகளே, வேதத்தில் பார்க்கும்போது ஈசாக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷனை குறித்து நாம் பார்க்கும்போது, ஆதியாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 13வது வசனத்துல, அவன் ஐஸ்வர்யவனாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஈசாக்கை குறித்து பார்க்கிறோம், அவன் ஐஸ்வர்யவனாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். 12வது வசனத்தை வாசித்து பார்த்தால் அந்த வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். தேவ பிள்ளைகளே, ஈசாக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் விருத்தி அடைந்தான் என்று 12வது வசனத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. பஞ்சகாலத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்.
தேவ பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த ஈசாக்கு பெற்றுக்கொண்டதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது 26வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசித்து பார்த்தால், ஆபிரகாமினுடைய நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்துல கோராருக்கு போனான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பஞ்சம் ஏற்படுகிற நேரத்தில் எங்கே பிழைப்பு கிடைக்கும், எங்கே வாழ்வதற்கு வசதி கிடைக்கும், எங்கே வழி கிடைக்கும் என்று சொல்லி போவது மனித இயல்புதான். இதே போலதான் இந்த ஈசாக்கு அபிமெலேக்கு என்று சொல்லக்கூடிய அந்த ராஜாவின் இடத்துல போகிறான். 2வது வசனத்தில் வாசித்து பார்த்தால், கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அவன் போகிற அந்த பிரயாணத்தை தடை செய்து, நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லும் தேசத்திலேயே குடியிரு என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். இந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து அவன் அந்த தேசத்திலே இருந்தான். எனவேதான் 12வது வசனத்தில் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் கீழ்ப்படிந்து இருக்கக்கூடிய தேசத்தில், கீழ்ப்படிந்த நாட்களில், அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அவன் பெற்றுக்கொண்டான். இதற்கு காரணம், ஈசாக்கு விருத்தி அடைந்ததற்கு காரணம் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல். இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு சம்பவம் எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு முறை ஒரு விசுவாசியனை சந்திக்க கடந்து வந்தார்கள். அவர்கள் சொன்ன சாட்சி என்னுடைய உள்ளத்தை மிகவும் கர்த்தருக்குள்ளே மகிழ்விக்க பண்ணினது. தேவ பிள்ளைகளே, அந்த மனிதன் சொன்ன வார்த்தை என்னவென்றால், ஐயா, எங்களுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம். அங்கிருந்து நாங்கள் சென்னைக்கு கடந்து வந்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தோம். வியாபாரம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே வியாபாரம் நன்றாய் போய்கொண்டிருந்தது. திடீரென்று நஷ்டம். வரவேண்டிய இடத்திலிருந்து பணம் வரவில்லை. என்ன செய்வது என்று சொல்லி தெரியவில்லை. வியாபாரம் எல்லாம் முடங்கி போனது. வேறு வழியின்றி நான் என்ன செய்தேன், ஒரு லாரியை பிடித்து கொண்டு இங்கிருந்து திரும்பவும் சொந்த ஊருக்கு போய்விடலாம், அங்கே போனால் சொந்த வீடு இருக்கிறது, வாடகை இல்லாமலாவது அங்கே பிழைக்கலாம் என்று சொல்லி நானும் என்னுடைய மனைவி பிள்ளைகளும் புறப்பட்டு கடந்து போனோம். போகிற வழியில விழுப்புரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நாங்கள் போன வாகனம் பிரேக் டவுன் ஆனது, நின்று போனது. டிரைவர்கள் அந்த வாகனத்தை ஓட்டுகிறவர்கள் இறங்கி காரியங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நான் அந்த வண்டியை விட்டு இறங்கி அப்படியே அந்த ரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளை எல்லாம் அப்படியே பார்த்து கொண்டே இருந்தேன். அதுல ஒரு கடை டூலெட் என்று சொல்லி போடப்பட்டிருந்தது. கடை வாடகைக்கு விடப்படும் என்று சொல்லி போடப்பட்டிருந்தது. அப்படியே பார்த்து கொண்டிருந்தேன். என்ன செய்வது, என்னுடைய வாழ்க்கை என்ன, எப்படி இருக்கும், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று பல கேள்விகளோடு கூட கடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று இந்த இறங்கி நிற்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவருடைய சத்தம் என்னுடைய காதுகளிலே துணித்தது. நீ உன்னுடைய சொந்த ஊருக்கு போக வேண்டாம், நான் சொல்லுகிற இந்த இடத்துல நீ குடியிரு. இந்த கடைக்காரர் இடத்துல நீ போய் விசாரித்து பார். இந்த கடையை வாடகைக்கு கெடு, இங்கே உன்னுடைய தொழிலை ஆரம்பி என்று சொன்னார். உடனே இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து போனேன். அந்த வார்த்தையை கேட்டு அந்த கடைக்காரரிடத்துல கடை வாடகைக்கு வாங்கினேன். அதற்கு பிற்பாடு அங்கே வியாபாரத்தை துவக்கினேன். இந்த வியாபாரத்தில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். பஸ்டர், இன்றைக்கு தோல்விகரமான முதுகத்தோடு கூட சென்னை விட்டு என்னுடைய சொந்த ஊருக்கு புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி கடந்து போன நான் விழுப்புரத்தில் பெரிய கடை வைத்திருக்கிறேன். என்னுடைய தொழிலை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். என் பிள்ளைகளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி சாட்சி சொன்னார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தெய்வ பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பூஜ்யம் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு கடந்து வந்து விட்டீர்களோ? என்னுடைய வாழ்க்கையில இனி எந்த பக்கம் போவது, எப்படி போய் பிழைப்பது, என்ன தொழிலை செய்வது, எந்த கம்பெனியில போய் வேலை கேட்பது, என்னுடைய குடும்பத்தின் நிலைமை என்ன, எதிர்கால நிலைமை என்ன என்று சொல்லி அப்படிப்பட்ட கேள்விகளோடு கூட இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ? தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னால், நீ எகிப்துக்கு போகாதப்பா,
நான் சொல்லுகிற இந்த தேசத்திலேயே குடியிரு. பஞ்சகாலம்தான். இந்த தேசத்தில் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, என்னுடைய சொற்களுக்கு நீ கீழ்ப்படிந்து இங்கே நீ இருந்தால் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுடைய படிப்பில், உங்களுடைய வேலையில், உங்களுடைய தொழிலில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு விருத்தியை கட்டளையிடுவாராக. நீங்கள் இருக்கிற நிலைமையிலே இருப்பது கர்த்தருக்கு பிரியம் அல்ல. நீங்கள் வளர்ந்து பெருக வேண்டும். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருக வேண்டும். தேவ பிள்ளைகளே, அதுதான் கர்த்தருக்கு பிரியம், அதுதான் கர்த்தருடைய சித்தம். எனவே இந்த நாட்களிலும் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேளுங்க. முதலாவது ஜெப நேரத்தில் அமர்ந்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்க. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. அப்படி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது, கீழ்ப்படியும் போது, தேவ பிள்ளைகளே, சில வசனங்களை நான் உங்களுக்கு முன்பாக காண்பித்து விட்டு ஜெபிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 30வது வேத வசனத்தை வாசித்து பார்த்தால் பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவாயே ஆனால். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிவாயே ஆகில். 31வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை கைவிடவும் மாட்டாராம். உன் கைகளின் பிரயாசத்தை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து அதில் விருத்தியை கர்த்தர் கட்டளையிடுவார். விருத்தியை கட்டளையிடுவார். தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு மாத்திரம் நீங்க கீழ்ப்படிந்து நடந்தால் போதும். அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். அவர் உனக்கு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். எனவே இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த காலை வேளையில் இந்த காணொளி மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். உன்னுடைய குடும்பத்தை விருத்தி அடைய பண்ணுவார். உன்னுடைய குடும்பத்தை பழுகி பெருக பண்ணுவார். உன்னுடைய தொழிலை கர்த்தர் பழுகி பெருக பண்ணுவார், விருத்தி அடைய செய்வார். நீ வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை ஸ்தலத்துல கர்த்தர் உன்னை விருத்தி அடைய செய்தருளுவார். உன்னுடைய குடும்பம் விருத்தி அடையும். கணவன் மனைவி பிள்ளைகள் விருத்தி அடைவீர்கள். விருத்தியை கர்த்தர் கட்டளையிடுவார். விருத்தியை கர்த்தர் கட்டளையிடுவார். எனவே கண்களை மூடி என்னோடு கூட இணைந்து இந்த வார்த்தைக்காக முதலாவது ஸ்தோத்திரம் செலுத்துங்க. இரண்டாவது, உங்க இருதயத்தை திருப்பி கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவீர்களே ஆனால் அவர் உங்களை கைவிடவும் மாட்டார் என்ற வாக்கின்படி உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார், உங்களை விருத்தி அடைய பண்ணுவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான காலை வேளையிலும் இந்த அன்பு பிள்ளைகளை கர்த்தருடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேனப்பா. எனக்கு வாழ்வதற்கு வழி தெரியவில்லையே, எந்த தொழிலை நான் செய்ய வேண்டும், எந்த வேலைக்கு நான் கடந்து போக வேண்டும், எப்படி என்னுடைய குடும்பம், எப்படி என்னுடைய எதிர்காலம், எப்படி என்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் என்றெல்லாம் சொல்லி கலக்கத்தோடு கூட எந்த பக்கம் போவது என்று சொல்லி அறியாதபடி, திசை தெரியாதபடி நின்று கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் அநேகம் பேர் இன்றைக்கு இருக்கிறாங்கப்பா. இயேசுவே, உம்முடைய நாமத்தினால இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுவீராக. உடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு விசுவாசத்தை துவங்க பண்ணுவீராக. உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில ஆண்டவரை விருத்தி அடைந்து பெருக ஆண்டவரே இந்த அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். தேவாதி தேவனுடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக, வேலை ஸ்தலத்தில் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக, தொழிலை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் இருக்க ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்தருளுவீராக. உடைய பிள்ளைகளுடைய குடும்பம் பழுகி பெருகட்டும், விருத்தி அடையட்டும். இந்த மாதத்திலே கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின் படியே அவர் உன்னை விருத்தி அடைய செய்வார் என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் எல்லா காரியங்களிலேயும்
விருத்தி அடைந்து வளர்வார்களாக. ஆவிக்குரிய வாழ்க்கையில விருத்தி அடைந்து வளர்ந்து பெருகுவார்களாக. பூமிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் விருத்தி அடைந்து வளர்ந்து பெருகுவார்களாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். கர்த்தருடைய கிருபையின் கரம் கூட இருந்து உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து நடத்தட்டும். உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். ஆசீர்வதியும் வழி நடத்தும் கிருபைதாரும் இயேசு இரட்சகருடைய நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.